ஹாய் பசங்களே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரபோட அண்ணி நான் தனியாக இருக்கப்பா, போர் அடிக்கி, அதனால் வீட்டு வேலைக்கு போகலான்ட்டு சொன்னாங்க. அப்போ பிரபு இருந்துட்டு சொல்வார், இல்லை இல்லை அண்ணி, நீங்கள் போக வேண்டாம், நம்ம நம்ம வீட்டோட இருங்க, எல்லோரும் சேர்ந்தாலும் நம்ம இருக்கலாம், நான் பார்த்துக்கிட்டேன், எங்கள் அம்மா இருந்தால் பார்த்துக்கிட மாட்டேன்னா, அதே மாதிரி உங்களை நான் பார்த்துக்கிட்டதே, என் அண்ணன் முண்டாட்டி அம்மா மாதிரி தானே நீங்கள் எனக்கு, வாங்க நான் பார்த்துக்கிட்டதேன் அப்படின்ட்டு சொன்னார் பிரபு. அப்போ பிரபு கண்ணி சொன்னாங்க, இல்லைப்பா அப்படி இல்லை, இது உங்கள் அண்ணன் வாழ்ந்த வீடு, அதனால் இங்கே இருந்தால் தான் அவர் இன்னும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அவர் நேரம்னாலே அப்படி குறை காலமும் நான் வாழ்ந்துட்டு அப்படி போய் சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி அண்ணி அப்படியே செய்யுங்க. அப்போது லோவுக்கு 7வது மாதம் பிறந்தாச்சு, இந்த மாதத்தில் நல்லா பார்த்து சீமந்தம் கழித்து கூட்டு வரணும் அவளை அப்படின்ட்டு பிரபு சொன்னார். சரிப்பா செய் அப்படின்ட்டு, அதனால் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு சொன்னார். சரிப்பா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணி ஒத்துக்கிட்டாங்க. சரி இந்த வாரத்தில் நல்ல நாளாக பார்த்து வளர்பிறதான் பார்த்து கூட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன நீ சொல்லுதீங்க அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு அண்ணியும் சொன்னாங்க. அப்புறம் சரி அப்படின்னு அப்போ வேலைக்காரங்களாம் கூப்பிட்டு பிரபுக்கு கையாலெல்லாம் கூப்பிட்டு அப்போ 11 வகை பலகாரம்லாம் செய்யுங்கப்பா, சீமந்த பலகாரம், அப்புறம் தாம்பளத்தட்டு முறுக்கு செய்யணும், பெரிய முறுக்கு, கும்பம் 3 கும்பம், இப்படி எல்லா பலகாரமும் செய்யணும், சீமந்தத்துக்குள்ளது எல்லாம் செய்யணும், நான் அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணுதேன், நீங்கள் எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணுங்கள், பலகாரம்லாம் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆள்களை கூப்பிட்டு ஆர்டர் போட்டார். சரி செஞ்சிருந்தானே அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவர் போய் அதுக்கப்புறம் ஜவுளி எல்லாம் வாங்கிட்டு, வளையலேருந்து எல்லா சகல சாமானும் வாங்கிட்டு, பல வகை எல்லாமே வாங்கிட்டு, அதனால் சரி போகலான்னு சொல்லிவிட்டு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போனாங்க. போன உடனே அதனால் சீமந்தம் கழித்து எல்லாம் நல்ல மாதிரியாக செய்தாங்க. 7 வகை சாப்பாடு பண்ணி போட்டாங்க பொண்ணுக்கு மற்றவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து 7 வகை சாப்பாடு செய்தாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாப்பாடும் நல்லாயிருக்கு, பண்டம் பலகாரமும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்தது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதில் ஒரு சில பேர் லட்சுமணாசாரி தவுசு பிள்ளை இல்லையா, அவர் செய்தது நல்லா இல்லாமல் போயிருமா அப்படின்னு பெருமையாக அவரை கொஞ்சம் பேசிக்கிட்டாங்க. அதனால் சரின்ட்டு ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும். அதனால் பெண்ணை சரியாக அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பெண்ணை நல்ல நேரம் பார்த்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு அதுக்கப்புறம் 8 மாதம் முடிஞ்சு 9ஆம் மாதம் பிறந்த உடனே பெண்ணுக்கு வயிறு வலி வந்த உடனே அதில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன உடனே தங்க விக்ரம் போல் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, மூக்கு மூலிமா நல்லா அழகாக இருந்தது. அதனால் அந்த பிள்ளைய பார்த்து எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் நல்லா பார்த்து பேர் சூட்டு விழா வச்சாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த பையனுக்கு மாராசன் பேர் விட்டாங்க. மாராசன் பேர் விட்டு அதிலேருந்து கொஞ்ச நாள் கழித்து 2-3 மாதம் கழித்து தாயும் பிள்ளையும் நல்லா தேறிட்டாங்க. தேறின பிறகு கணவன் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. கணவன் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வரவும் விட்டுட்டு நல்ல மாதிரி சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டாங்க. விட்டு அப்புறம் பிரபாவும் பேசிகிட்டு இருந்தாங்க நைட்டில். அப்போ இன்றைக்கி நைட்டே நான் கிளம்பிடுவேன், அம்பாஸ்திரத்தில் ஒரு கல்யாண ஆர்டர் எடுத்திருக்கேன் சமையலுக்கு, நாங்கள் போயிடுவேன் கையாள்களை கூட்டிகிட்டு. நாளைக்கு நம்ம உறவுக்காரங்க ஒருத்தங்க வீட்டில் இங்கே சடங்கு, நீ அங்கே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுமா அப்படின்ட்டு பிரபு சொன்னார். பிரபா சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சா. அப்போ அவர் அங்கே கல்யாண வீட்டுக்கு போயிட்டார் அம்பாஸ்திரத்துக்கு. இவ மறுநாள் காலையில் பிள்ளைங்கள்லாம் கிளப்பி விட்டு அவளும் கிளம்பிட்டு சடங்கு வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அப்போ தான் வீட்டில் நிற்காங்க. பிரபா நிற்கவும் அப்போ தான் அவள் தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு கெட்ட நியூஸ் அவள் காதில் விழுந்தது. கெட்ட நியூஸ் விழுந்ததும் உடனே அவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில, ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டா. ஆடி போனதும் அவள் தம்பிக்கு சொல்லிவிட்டு அவள் தம்பி வந்தார், விஷயத்த சொன்னான். அடுத்த வாரம் தொடரும்.